அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புது மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசியாக இருக்குது. உழைப்பை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்குது. இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அதுக்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசி ஒரு பெண் ராசியாக சொல்லப்படுறது. தத்துவத்தில் இந்த ராசி நிலத்தத்துவம், நில ராசியாக நம்ம இந்த ராசியை சொல்லலாம். பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த முக்கிய பதவியில் உள்ளவங்க, வழக்கறிஞர்கள், அட்வொகேட்ஸ் இருக்காங்களே அவங்க நிறையா பேர், அது மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்க எல்லாருமே இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை, நிலத்தத்துவ ராசினா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொதுவாக ரியல் எஸ்டேட்ஸ்லாம் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணுறவங்க நிறையா பேர் இந்த எல்லாரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயிகள், அதில் நிறைய பேர் இந்த மகர ராசியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிபதி சனி பகவான்றதுனால கொஞ்சம் சோம்பல் இருக்கும், காரியங்களை தள்ளி போடக்கூடிய குணங்கள் இருக்கும். இதெல்லாம் இவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பித்தம், வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் இருக்கும். இந்த ராசியில் தான் செவ்வாய் உச்சமடைகிறார். ஹீட்டுக்கு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சமடைகிறாரு. இதே ராசியில் தான் குரு பகவான் நீச்சமடைகிறார். அதனால் பொதுவாக இவங்களுக்கு இந்த சூடு இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதும் அது இவங்களை பாதிக்கிறதும் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்க தினமும் உணவில், இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இல்லையா, அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்க தினமும் உணவில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக இதெல்லாம் ஜென்ரலாக மகர ராசிக்காரங்க உள்ள மகர ராசியாக இருக்க அனைவருக்கும் பொதுவான பலன், பொது பலன். ஒவ்வொருத்தருடைய ராசியிலையும் அவங்களுக்கு உண்டான கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அவங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஏதான ஆலோசனைகள் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த விவரங்களை வாட்ஸ்அப்பில் இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பேர், டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து இதெல்லாத்தையும் அனுப்பிச்சு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் என்கிட்ட தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நானே உங்கள்கிட்ட பேசுவேன். பேசி நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அஸ்ட்ராலஜிக்கலான ஆலோசனைகளை நீங்கள் என்கிட்ட பெறலாம். வாங்க, இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பொதுவாக 17/8/2024 16/9/2024 வரைக்கும் ஆங்கில தேதியில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல, 2வது வீட்டில், தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது வீட்டில் சனி பகவான் பக்ரமாக இருக்கார். 3வது வீட்டில் ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்கார். உங்கள் ராசிக்கு இப்போ குரு பார்வை இருக்குன்னு சொல்லலாம். அது குரு மங்கள யோகம் நடந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ஆவணி 15ஆம் தேதி 8வது வீட்டுக்கு மாறிடுறார். 8வது வீட்டில் இருக்கிற சுக்கிரன் ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு 9வது வீட்டுக்கு போயிடுறார். 9வது வீட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு கேது பகவான் இருக்கார். இதெல்லாம் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளாக இருக்குது. ஸோ இந்த கிரக சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியை சேர்ந்த பல பேருக்கு உடல்நிலை கோளாறுகள், சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் பக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இந்த மாதம் பேசணும். இல்லாட்டினா உங்கள் பேச்சு மூலமாகவே பல விஷயங்களில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு 3வது வீட்டு அதிபதி உங்கள் பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் எந்த காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்திருக்கும். எதையும் சூப்பராக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதனால் உங்களுடைய தைரியங்கள் போக்குவரத்து அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால.
குரு வந்து உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி. அவருடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு சில பேர் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை வந்து செலவினங்கள்னு சொல்லலாம், விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட, ஆனால் அதை முதலீடாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் இருக்கிற வீடு வந்து சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் இந்த மாதம் 9வது வீட்டுக்கு போயிடுறாரு, பாக்கியஸ்தானம். அதனால் பல பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது. பல பேர் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. பல பேர் இடம் நிலம் எல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது சம்பந்தமான கடன் கேட்டிருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ 5வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பு அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களோட ராசிக்கு 8வது வீட்டில் சூரியன் அங்கேயே வந்து இருக்கிறதுனால, கூடவே புதன் போகிறதுனால, இந்த ஷேர் மார்க்கெட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகர ராசிக்காரங்க ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே மிக நல்ல பலன்கள், நிறையா லாபங்கள் அதில் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த ஆவணி 15 தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு. பொதுவாக திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களில் பல பேருக்கு தடங்களாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி திருமணத்தில் தடையாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 9 பாக்கியஸ்தானம் 9வது வீட்டுக்கு போயிடுறதுனால திருமண தடைகள் நீங்கி பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்த அனைவருக்கும் ஆவணி 15 தேதிக்கு மேலே நல்லாவும், ஆவணி 15 தேதிக்கு முன்னால் வரைக்கும் டல்லாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் பொதுவாக மகர ராசியை சேர்ந்தவங்க அனைவரும் வந்து பெருமாளை வணங்கிறது மிக நல்ல பலன் கொடுக்கும். அதுவும் வந்து பிரதோஷ வேளையில் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் வந்து ராகு காலத்தில் வாராகி அம்மனை வழிபடுறதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். பல பேருக்கு அடுத்து என்ன செய்யலான்ற குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சுவாமியெல்லாம் வணங்கினீங்கன்னா அது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாதம் இந்த மகர ராசி சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி நான் இறைவனை மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.